ஐ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு சந்திக்க போகிற மாமன்ற உறுப்பினர் இதில் நம்ம அவர்களை விசாரித்த வரைக்கும் மிகவும் நல்ல ஒரு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கை பெற்றிருக்கிறார். செல்வாக்குன்னு அப்படின்னு சொன்னால் மக்களுடைய பணிகளை, மக்களுடைய குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பெண் கவுன்சிலராக, அதுவும் இந்த காசிமேடு பகுதியில் வருவது என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான களப்பணியை செய்து கொண்டிருக்கிற திருமதி பவித்ரா நரேஷ்குமார் அவர்களை இன்று சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். காசிமேடே ஒரு பெரிய விஷயம் தான். அந்த காசிமேடு பகுதியில் இந்த 2 வருஷமா நீங்க மாமன்ற உறுப்பினரா உங்களுடைய செயல்களை செய்து கொண்டு வரீங்க. எப்படி பாக்குறீங்க? எனக்கு இந்த பணி சிறப்பான பணியாக தான் நான் எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு சேவை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது எனக்கு அப்போ ஸ்கூல் லைஃப்லேருந்தே எனக்கு இந்த சேவை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு மக்களை பார்க்குறது அவ்வளோ ஒரு இஷ்டம். எனக்கு மக்களை போய் பார்த்துட்டு அவங்க குறைய கேட்டுட்டு வந்த பிறகு தான் இந்த சேரில் உட்கார்றது எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அவங்கள போய் பார்க்க முடியல, சிலமா பார்க்க சொல்ல வந்தால் எனக்கு இன்னும் போகாமல் இருக்கிறோமே, ஒரு மாதிரி அன்னைக்கு அந்த நாள் ஃபில் ஆன மாதிரியே இருக்காது. எனக்கு மனசு இதுவாக இருக்க மாதிரியே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 90% கிட்ட மீனவர்கள் தான். அந்த மீனவர்களுடைய ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையே வேறு. மிகவும் பழகுவதற்கு மிகவும் அன்பானவர்கள். ஏரியா பகுதியில் நீங்க எப்படி செயல்படுறீங்க? நீங்களும் ஒரு ஃபிஷர்மேனாக தான் இருக்கீங்க இல்லையா? ஆமா சார். எப்படி நீங்க அவங்களுடைய குறைகள், அவங்கள கூட எப்படி மிங்கிள் ஆகுறீங்க? ஏன்னா நிறைய பேர் இப்போ ஏடிஎம்க்கு, ஏன்னா இது ஏடிஎம்க்கு கோட்டையா முன்னே இருந்தது, இப்போ திமுக கோட்டையாக வந்திருக்கு. அது தளபதி ஸ்டாலின் அவருடைய அதிக முயற்சினால வந்தது ஒரு விஷயம். இதை எப்படி தக்க வைக்க போறீங்க 2026க்கு? இன்னும் 3 வருஷம் உங்களுடைய மாமன்ற உறுப்பினர் பதவி இருக்கு. இது எப்படி நீங்க பார்க்குறீங்க? சார், எங்க தலைவர் சிறப்பான திட்டங்களை நிறைய கொடுக்குறாரு. அவர் மூலியமா நாங்க டைரக்டா மக்களுக்கு சென்று போய் நாங்க கொடுக்குறோம். என்னென்ன திட்டங்கள் இருக்கு, எதை இதில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தலைவர் அறிவித்த முத்தான திட்டங்கள் நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி நான் மக்கள்கிட்ட போய் டைரக்டா நான் பேசுறது. ஏடிஎம் காலா இருந்தாலும் மற்ற கட்சி யார் இருந்தாலுமே நம்ம போயிட்டு அவங்க கிட்ட நம்ம பாத பட்சம்லாம் எதுவுமே கிடையாது. மக்கள் பணியை நம்ம செய்கிறோம். அவங்களுக்காக என்ன தேவை, என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதை நான் ஏற்று நான் சிறப்பான முறையில் பண்ணுறேன். அதே மாதிரி அவங்க ஃபோன் மூலயமா எனக்கு தெரிவித்தா கூட நான் அவங்களுக்கு அதை உடனே ஆன்சர் பண்ணி, அப்படி எனக்கு மிஸ்டு கால் கொடுத்து நான் எடுக்காத சொல்லுங்க, நான் மறுபடியும் அவங்களுக்கு என்னம்மா விஷயம், என்ன ப்ராப்ளம், அவங்களுக்கு என்ன தேவைன்னு நான் கேட்டு நான் அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வேன். உங்களுடைய தொலைபேசி எண் மக்கள்கிட்ட இருக்கா, இல்ல எங்கன்னா பப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா சார், என்னோட பர்சனல் நம்பர் தான் எல்லார்கிட்டயுமே இருக்கும். என்னோட கவர்மெண்ட் சிம்ல இருந்து கூட யாருமே எனக்கு கூப்பிட மாட்டாங்க. பர்சனல் சிம்ல இருந்து தான் அதிகப்படியான பேர் எனக்கு கூப்பிடுவாங்க. டெய்லி எனக்கு கால் வந்துகிட்டு தான் இருக்கும். வந்த உடனே அங்க ப்ராப்ளத்தை போய் நான் டைரக்டா போய் பார்த்து நான் அதை அதிகாரிகள் மூலியமா நான் அதை சால்வ் பண்ணுவேன். அதிகாரிகள் எப்படி உங்களுக்கு ஜோன் ஆஃபீஸ் கார்பரேஷன்ஸ் அதிகாரிகள் எப்படி கோஆப்ரேட் பண்றாங்க? நல்ல முறையில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எப்படி அவங்க கிட்ட கேட்டு அந்த வேலையை நம்ம பயன்படுத்திக்கணுமோ நான் அந்த மாதிரி கேட்டு நான் பயன்படுத்தி மக்களுக்கு அதை கொண்டு சேர்ப்பேன். என்னென்ன நல்ல விஷயங்கள் நீங்க செஞ்சிருக்கீங்க? என்னென்ன பணிகள் இந்த 2 வருஷம் ஆண்டுகால 2 வருஷத்துல என்னென்ன பணிகள்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க? நான் அங்கன்வாடிகளுக்கெல்லாம் புதுப்பிச்சிருக்கேன். அங்கன்வாடிகள் முதல்ல கல்வி தான் முக்கியம், பசங்க அவங்களுடைய இதுதான் முக்கியம். அதனால நிறைய அங்கன்வாடிகள்லாம் இது பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மழைநீர் எங்கேயும் தேங்காத அளவில் அவங்கவுங்க ஸ்டாம் வாட்டர் போட்டு தண்ணி வராத என்னோட வார்டை நான் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிறேன். என் வார்டில் தண்ணியே இருக்கவே இருக்காது, எங்கேயுமே இருக்காது. எவ்வளோ மழை அடித்தாலும் தண்ணி இருக்காது. நான் எல்லா வேலையும் முன்கூட்டியே நான் அதை பார்த்துருவேன். முன்கூட்டியே பார்த்து தண்ணி நிற்காத அளவுக்கு நான் வார்டை நான் பார்த்துப்பேன். எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ட்ரைனேஜ் ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கும். அது நான் உடனே ஏன் அதுக்கு ஒரு நிரந்தர ஒரு சொல்யூஷன் கொண்டு வரேன்? ஏன் சார்னா அது 25 வருஷம் 30 வருஷ காலத்துக்கு முன்னாடி போட்ட பைப் லைன். ஏன் நீங்க மாத்தலாம்ல? அது நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம். அந்த திட்டம் வட சென்னையில வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்ததுமே அது எல்லாத்தையும் சரி பண்ற ஐடியாவோட நாங்க இருக்கிறோம். உங்க தொகுதி எம்எல்ஏ பார்வைக்கு இதெல்லாம் நீங்க கொண்டு போய் பிசினஸ் இருக்கு. அவரும் நம்மளுக்கு செய்வாரு. ஏன்னா அவரும் இந்த வார்டுல இருக்கிறதுனால பாதி வேலையை அவரும் எடுத்துப்பாரு. அவரும் சொல்லுவாரு இந்த மாதிரி இங்க பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஏடிஎம்கு கோட்டை, இந்த ஏடிஎம்கு கோட்டை இப்ப திமுகவும் மாறி இருக்கு.
ஸோ அதனால எபினேசர் சாரை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி, ஒப்பீனியன், உங்க பார்வையில் எப்படி சொல்றீங்க? அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் எப்படி சொல்றதுன்னா, யார் வேணாலுமே அவரை போய் பார்க்கலாம். பப்ளிக் யார் வேணாலும், எப்பவுமே ஆபீஸ்ல இருப்பாரு. உண்மையாலுமே எப்பவுமே ஆபீஸ்ல இருப்பாரு. சொல்றீங்களா? இல்ல நிஜமாசா சொல்றேன். நான் மோஸ்ட்லி அவர் வந்துட்டு நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். நானு இப்ப யார் கூப்பிட்டாலும் போன் எடுப்பாரு. யார் கூப்பிட்டாலும் போன் எடுப்பாரு. எந்த குறையெல்லாம் செய்வாரு, எல்லாமே பண்ணுவாரு. ஆபீஸ்ல தான் இருப்பாரு, எப்பவுமே ஆபீஸ்ல இருப்பாரு. 43 வார்டுல இருப்பாரு. எல்லா பீப்புளுமே வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. அந்த எம்எல்ஏ அந்த மாதிரி அந்த இதெல்லாம் கிடையாது. பப்ளிக் எல்லாமே ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவாங்க. எம்எல்ஏனா போய் பார்க்கதே பெரிய விஷயம், வட்ட செயலரை பார்க்கதே பெரிய விஷயம். எம்எல்ஏனா இன்னும் கொஞ்சம் பவர்ல இருப்பாரு. அவர் அப்படிலாம் மாட்டாரு. அவர் வந்துட்டு நல்ல முறையில வந்துட்டு பப்ளிக் வந்துட்டு யார் வந்தாலுமே அது அவங்களுக்கு என்ன தேவைகள், இந்த கல்வி உதவியா எதா இருந்தாலுமே அதை கேட்டு அதை செய்வாரு. ஏதாவது கல்வி சேர்க்கணுமான்றாலும் அவர் அதெல்லாம் எல்லாமே பண்ணி இது பண்ணுவாரு. ஆமா, அவரு நல்ல டைப். அவரு இப்போ உங்களுடைய வார்டுல இருக்கிற பிரச்சனைகள் அவருக்கு நல்லா தெரியும். அந்த மெட்ரோ அந்த டிரைனேஜ் இஷ்யூஸ் அவருக்கு நல்லா தெரியும். சோ அது குறித்து அதெல்லாம் நீங்க பேசிருக்கீங்களா? மனு அதே மாதிரி எம்எல்ஏ கொடுத்தது இல்ல மாமன்ற? நான் மனு எல்லாம் அவர்கிட்ட கொடுத்தது கிடையாது. ஆனா அவர் மாமன்றத்துல கொடுத்திருக்கீங்களா? மாமன்றத்துல கொடுத்திருக்கேன், சிஐ கிட்ட கொடுத்திருக்கேன். பேசிருக்கீங்களா மாமன்றத்துல? எதுவும் பிரச்சனைகளை குறித்து பேசிருக்கீங்களா மாமன்றத்துல? மாமன்றத்துல வந்துட்டு மாமன்றத்துல பிரச்சனை பத்தி பேசியிருக்கேன். ஏன்னா வந்து அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட், அதனால நம்மளுக்கு காலதாமதம் ஆகுது. நம்ம கார்பரேஷனா இருந்தா அது எங்களுக்கு உடனே அந்த வேலை நடக்கும். இவங்க டோட்டலா வேற டிபார்ட்மெண்ட்ன்றதுனால நம்மளுக்கு அது கொஞ்சம் டிலே ஆகி நடக்குது. வார்டு லெவல்ல அது வரும். அது அந்த இது நம்மளது வந்து கார்பரேஷன். அது வந்துட்டு நம்ம இதுல இருந்து வந்துரும், நம்ம ரிப்பன் பில்டிங்ல இருந்து அந்த இது வரும். இது வேற துறை. இது வந்துட்டு எம்எல்ஏ வந்துட்டு கவனம் செலுத்தினாருன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து அது நம்மளுக்கு சீக்கிரம் எல்லாமே நடக்கும். ஏன்னா மேயர் கிட்ட கோரிக்கை அதெல்லாம் வச்சிருக்கீங்களா? நிறைய வச்சிருக்க கோரிக்கை வச்சிருக்கேன். மேயரை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? மேயர் வந்து நீங்களும் ஒரு பெண், மேயர் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவங்க ரொம்ப நல்ல டைப். அவங்க எப்போ வந்தாலுமே அவங்க வந்துட்டு சிரிச்ச முகத்தோட அது ரொம்ப நம்மளுக்கு. நாங்க எப்பவுமே மேயரை போய் பார்ப்போம், மேயர் கிட்ட பேசுவோம். எங்க போய் பாப்பீங்க? நான் ரிப்பன் பில்டிங்ல போய் பார்ப்போம். இல்ல வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டோம், ரிப்பன் பில்டிங்ல போய் பார்ப்போம். நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. இருப்பாங்க, எப்பவுமே ஆபீஸ்ல இருப்பாங்க. அதே மாதிரி போன் பண்ணாலும் உடனே எடுத்து அதுக்கு அட்டென்ட் பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணாலும் அவங்க உடனே அதுக்கு அட்டென்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லி தந்துருவாங்க. அதை பத்தி மேயர் நல்ல டைப், நல்ல ஃபீல்ட் ஒர்க்கர், நல்ல ஃபீல்டு ஒர்க்கர். எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டு, சகோதரி மாதிரி அவங்கலாம். எங்க மேயர் வந்துட்டு எல்லாமே நாங்க தைரியமா போயிட்டு எங்களுக்கு இது தேவை, இது வேணும் அப்படின்றத நாங்க அவங்களுக்கு டைரக்டாவே போய் சொல்லுவோம். அவங்க உடனே கால் பண்ணி அதுக்கான என்ன சொல்யூஷனோ அதை உடனே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப உங்க ஏரியால இந்த 2 வருஷத்துல நீங்க இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன், மக்களுக்கு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா? என் மக்களுக்கு வந்துட்டு நான் டாய்லெட் எல்லாமே வந்துட்டு கட்டி கொடுத்துருக்கேன். பொது கழிப்பிடம் கட்டி நான் வந்துட்டு 3 கட்டி கொடுத்துருக்கேன். 3 புதுப்பிச்சு கொடுத்துருக்கேன். அதுல சிறப்பான முறையில பராமரிக்க ஆளை போட்டு அவங்கள அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். அது கட்டண கழிப்பிடமா இல்ல இலவச கழிப்பிடம்? இலவச கழிப்பிடம். நிறைய பேர் எனக்கு வந்து சிங்காரவேல நகர்ல வந்துட்டு ரொம்ப வருஷ காலமா வந்துட்டு தண்ணி வந்துட்டு நம்ம வார்டுல இப்போ எங்கேயுமே நிக்க கூட இருக்காது. இந்த கால் அளவு கூட தண்ணி இருக்காது. மழை பெய்ஞ்சா தண்ணி எங்கேயுமே நிக்காது தண்ணி. நீங்க போன முறை இந்த மழை சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது, மழை வந்தா தண்ணி நிக்காதுன்றீங்க. போன மழையில எனக்கு தண்ணி நிக்கலங்க. அவ்வளவு மழை அடிச்சு கூட எனக்கு தண்ணி நிக்கல. நான் சிறப்பான முறையில முன்னாடியே எல்லா வேலையும் பார்த்துருவேன். அதே மாதிரி மேனுவல் டோர் எல்லாத்தையுமே முன்னாடியே டீசல்டிங் போட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணிடுவேன். மரத்தை வெட்டி எடுத்துருவோம், பிரச்சனையே இருக்காது எனக்கு. மழை டைம்ல நான் ஃபுல்லா வேலை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சிங்காரவேல் நகர், என்னோட வார்டுல சிங்காரவேல் நகர்ல வந்துட்டு அங்க ஒரு ஏற்கனவே அந்த ஓல்ஸ் பம்பிங் ஸ்டேஷன்லாம் செயல்படுத்த முடியாது, கவனக்குறைவா ஆயிட்டாங்க. நான் வந்து அதுக்கு முன்னாடியே மறுநாள் மழைக்கு வருதுன்னா முன்னாடியே போயிட்டு தகவல் கொடுக்குறேன். இது மாதிரி பம்பிங் ஸ்டேஷன்னா டீசல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா மழை வரப்போ சொல்லிட்டு வந்து அதை அவங்க கவனக்குறைவால வந்துட்டு அதை விட்டதுனால டீசல் இல்லாதனால அந்த பம்பிங் ஸ்டேஷன் ஒர்க் ஆகாதனால என்ன ஆயிடுச்சு, கடல் தண்ணி வந்து மேல்மட்டம் ஏறும்போது தண்ணி வந்து உள்ள வந்துருச்சு, மழையும் வந்துருச்சு. ரெண்டு ஒன்னாயிட்டு நல்லா இவ்வளவு தூரத்துக்கு தண்ணி வந்துச்சு. ஜனங்களை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்ப அதுக்கு முக்கியத்துவமா அதுக்கு வந்து எஸ்டிமேட் போட்டு அதை வந்துட்டு அடுத்த வாரம் பூஜை போட்டு அதை கட்டி மலைக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் என் மக்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன்.
அது சேங்ஷன் ஆயிடுச்சு. இப்போ கட்ட வேண்டியதுதான் அந்த இது. அது ஒண்ணு முடிச்சுட்டா எனக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஓகே. எத்தனை பார்க் இருக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து 3 பார்க் இருக்கு. ஓகே, 3 பார்க் இருக்கு. அந்த பார்க் என்ன வசதிகள் நீங்க பண்ணதா? நான் வந்து பார்க் வந்து ரொம்ப என்ன சொல்றதுங்க, ரொம்ப மோசமான நிலையில இருந்துச்சு. இப்ப நான் என்னோட பார்க் நீங்க எதிர்க்கே ஒரு பார்க் இருக்கும், என் ஆபீஸ் எதிர்க்கே ஒரு பார்க். ரெனோவேட் நீங்க தான் பண்ணிருக்கீங்க? எல்லாமே இது பண்ணி அது பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. கண்ணுக்கு அழகா, செடி கொடி எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி கால்ராஸ்பேட்ல தான் அந்த ஃபவுண்டன் மாதிரி அது போட்டிருக்கேன். அப்புறம் மெயின் ரோட்ல ஒரு ஃபவுண்டன் போட்டிருக்கேன். கால்ராஸ்பேட்ல ஓர வழியில போட்டிருக்கோம். அதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இளைஞர்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இளைஞர்களுக்கு அவங்க வந்துட்டு ஜிம்மு மாதிரி வந்துட்டு எங்க போட்டிருக்காங்க. ஜிம்மு மாதிரி இப்பதான் ஒரு 3 மாசம் முன்னாடி தான் ஓபன் பண்ணோம். புதுசா கட்டி ஓபன் பண்ணோம். அது வந்து எங்க எம்எல்ஏ பண்ணது. அவர் பண்ணது. ஏன்னா ஒரு சிலது அவர் தான் பண்ணணும். எங்களுக்குன்றதுலதான் நாங்க என்ன பண்ணணுமோ நாங்க அதெல்லாம் பண்ண முடியும். அவரோட ஃபண்ட்ல அவர் பண்ணாரு. என்னோட வார்டுல அவர் பண்ணாரு. ஆமா, மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுவும் நார்மலா இருக்காது. ஜிம் எங்க எம்எல்ஏ பண்ண ஜிம் நல்லா இருக்கும். பிரைவேட்ல இருக்க மாதிரியே இருக்கும். அந்த ஜிம் நம்ம ஜீவரத்ன சாலையில இருக்கு. நல்லா இருக்கும் பார்க்கும்போது. ரொம்ப நல்ல காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு நல்லா இது பண்ணிருக்காரு. இந்த என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க, நீங்க அவங்க உங்ககிட்ட சொல்லக்கூடிய குறைகள், அவங்களுக்கு முக்கியமான கோரிக்கைகள், அது முக்கியமான பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை வந்து மீனவர்கள் சொல்றாங்க, இந்த பகுதியில் வாசிக்கிற மக்கள் சொல்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா, இப்ப ஸ்லம் போர்டு கட்டி 1.5 வருஷம் ஆகுது, இடிச்சிட்டாங்க. இப்ப அதை வந்து கட்டாம இருக்கிறது அவங்க வந்து வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களால வாடகை எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க அன்றாட தொழில் செஞ்சு சாப்பிட்றவங்க. அதனால வந்துட்டு அவங்களுக்கு அதை வாடகை கொடுத்துருங்க, அதை கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. 11ஆம் மாசம் வந்து அடிக்கல் நாட்டு விழா போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த 11ஆம் மாசம் போடுற சொல்லி பேசியாச்சு. 11ஆம் மாசம் அடிக்கல் நாட்டு விழா வைக்க நம்ம காசிபுரம் ஏ பிளாக்ல கட்டுறோம். எத்தனை வீடுகள் கட்டுறாங்க அங்க? குறைஞ்சது ஒரு 50 வீடு இருக்கும். 2 பிளாக் தான், ஃபுல்லா டெமாலிஷ் எல்லாம் பண்ணல. 2 பிளாக் டெமாலிஷ் பண்ணிட்டு அதை கட்டுறாங்க. ஏன்னா அதுதான் வந்து போன மலைக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அப்ப நாங்க தான் அந்த சமூக நல கொடுத்து அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் பண்ணி அவங்களை சேஃபா வச்சிருந்தோம். அதெல்லாம் நான் முன்கூட்டியே பண்ணிடுவேன். ஆமா, அவங்கள எல்லாம் கூட்டு வந்து வச்சுட்டு மக்கள் மேல நீங்க வச்சிருக்க அன்பு, மக்கள் உங்க மேல வச்சிருக்க அன்பு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்களும் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான் இது. இந்த 11ஆம் மாசம் அடிக்கல் நாட்டு விழா முதல்வர் வராதா? இல்ல எங்க எம்எல்ஏ சொல்லியிருக்காரு 11ஆம் மாசம் அடிக்கல் நாட்டு விழான்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சருக்கு எவ்வளவு வேலை இருக்கும், அவர் வருவாரா என்னன்னு தெரியல. ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் வந்து கண்டிப்பா, ஏன்னா இது கம்மி பில்டிங் தானே, ஒரு 50 பில்டிங் மொத்தமா டெமாலிஷனா அந்த மாதிரி இருந்தா அவர் வருவாரு. இதுல வந்துட்டு எங்க எம்எல்ஏ தான் வந்து பண்ணுவாங்க. எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் எல்லாரும் வந்து அடிக்கல் நாட்டு விழா பண்ணுவாங்க. எப்படியோ மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம், மகிழ்ச்சி தானே. மகிழ்ச்சி. அது பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். மொத்தம் எத்தனை தெருக்கள் இருக்கு உங்களுக்கு? அந்த தெருக்கள் எல்லாம் எப்படி சுத்தமா இருக்கா? எல்லாம் காவா வசதி எல்லாம் போட்டுருங்க, உங்களுக்கு கிணறு வசதி எல்லாம் போட்டுருக்கீங்களா? மெட்ரோ தண்ணி எல்லாம் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு மொத்தம் 136 தெரு இருக்கு. 136 தெருலையும் ஒரு என்ன சொல்றது, ஒரு 2 ஊர், அந்த 2 பாகம்னு வச்சுக்கோங்களேன். அங்கெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி தெரு தான் இருக்கும். நம்ம ஒரு ஆள் தான் போயிட்டு வர முடியும். அந்த மாதிரி தெருக்கள்லாம் வந்து ட்ரைனேஜ் எடுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். மற்ற வார்டுகளை காட்டிலும் என்னோட வார்டுல அதெல்லாம் ரொம்ப சின்ன தெருக்கள், வண்டியும் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இல்லை. ஆனா அங்க ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு நான் வந்துட்டு டெய்லி அதை ட்ரைனேஜ் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு முறை அந்த ட்ரைனேஜ் சில்ட் எடுக்கிறதெல்லாம் அந்த வண்டி பெரிய ஓஸ் வச்சு எடுத்து கிளீன் பண்ணி விட்டுருவோம். கிளீன் பண்ணி வச்சிடுறீங்க. ஸோ இந்த மழைக்கு வரப்போகிறது மழை சீசன். இந்த மழை சீசன் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? அதாவது வந்துட்டு நம்ம தண்ணி நிக்காத அளவுக்கு நம்ம பாத்துக்கிறோம். மரம் வந்து இப்ப ஒரு வாரமாவே நான் எங்கெங்கெல்லாம் என் வார்டுல மரம்லாம் இருக்கோ, கொஞ்சம் விழுற மரம், கிளைகள் எல்லாம் கழிச்சு விடுற பிளான்ல இறங்கி இருக்கோம். டீசல்டிங் நைட் ஆனா டீசல்டிங் போட சொல்லியிருக்கோம் மெட்ரோ வாட்டர்ல இருந்து. தூய்மை நம்ம தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க. என் ஜோன்ல வந்து மொத்தம் 100 பேர் இருக்காங்க. என்னோட ஜோன்ல இல்ல, என் வார்டுல 100 பேர் இருக்காங்க. உங்க வார்டுக்கே 100 பேர் இருக்காங்க தூய்மை பணியாளர்கள். அதாவது பர்மிட் ஸ்டாஃப் பிளஸ் வந்துட்டு டெம்பரவரி ஸ்டாஃப்னு இருப்பாங்க. பர்மிட் ஸ்டாஃப் வந்து பாப்பாங்க வேலை. அதுல அப்படியே உங்க வார்டுக்கு மட்டும் 100 பேர் இருக்காங்க. ஜோன்ல மொத்தம் எவ்வளவு பேர் இருப்பாங்க?
ஜோன்ல இருக்கும் ஒரு ஜோன் நம்பர் ஜோன் 4. 4ல மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க தூய்மை பணியாளர்? எத்தனை வார்டு ஒரு மொத்தம் வந்துட்டு 7 வார்டு. ஜோன் ஜோன் 15 வார்டு. 15 வார்டு. ஆமா 15 வார்டுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க தூய்மை பணியாளர்? எப்படி சொல்றது, இருப்பாங்க ஒரு 2000 பேர்ல இருப்பாங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க? இருப்பாங்க. ஆனா உங்க வார்டுக்கு மட்டும் 100 பேர் இருக்காங்க. 100 பேர். 100 பேர் வந்து அந்த வேலையில கரெக்டா பண்ணிடுவாங்க. தெருக்கல்ல பிரச்சனையே இருக்காது. என் தெருவுல ஹெல்த் இஷ்யூஸ் யாருக்கும் வராது. இருக்காது. கரெக்டா பண்றாங்க. மருந்து ஒரு நீங்க இன்ஸ்பெக்ட் பண்றீங்களா? பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தெருவுல உங்களுக்கு பப்ளிக்கே போன் வந்துருவாங்க. அந்த தூய்மை பணியாளர் நம்பர் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா? தூய்மை பணியாளர் எங்கெங்க போவாங்கன்னா லிஸ்ட் எனக்கு கொடுப்பாங்க. இந்த தெருக்களுக்கு இவங்க போயிருக்காங்க அப்படி லிஸ்ட் கொடுப்பாங்க. நீங்க இன்ஸ்பெக்ட் பண்றீங்க. டெய்லி போறாங்களா? வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுவாங்க. வாட்ஸ்அப்ல இந்த இடத்துல போனோம். இந்த தெருக்கு இவங்க பேர் இவங்க போயிருக்காங்க, இந்த தெருவுக்கு இவங்க போயிருக்காங்க அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மக்களே ஒரு நாள் அங்க போனா கூட எனக்கு டைரக்டா போன் பண்ணிடுவாங்க. குப்பை இன்னைக்கு எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி எடுக்கலன்னா அவங்களுக்கு வந்துட்டு லீவ் வருது பாத்தீங்களா, அவங்க வந்து 10 மணியோட போயிருவாங்க, 10-11 போயிடுவாங்க இந்த கவர்மெண்ட் ஹாலிடே வரும்போது. அதெல்லாம் அவங்களால எடுக்க முடியாது. மறுநாள் வந்து எடுப்பாங்க சில சமயத்துல. அது உடனே அவங்க போன் பண்ணிடுவாங்க. உடனே மோஸ்ட்லி வந்துட்டு குப்பை பிரச்சனையே இருக்காதுங்க. மெட்ரோ வாட்டர் எப்படி உங்களுக்கு? எங்களுக்கு மெட்ரோ வாட்டர் தான் ப்ராப்ளம். அந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம் தான், மத்த எந்த ப்ராப்ளமும். மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் தண்ணி குடிக்கிற தண்ணி இப்ப குடிக்கிறது வந்து ஒரு 1.5 மாசமாவே பிரச்சனையா தான் இருக்கு. வேலை பார்த்து 38 அதாவது நம்ம நேரு நகர், நம்ம எங்க சேர்மன் இருக்கிற ஏரியா குறுக்குப்பேட்டை அந்த சைட்லாம் வந்துட்டு ஏதோ பொல்யூஷன் இருக்கு. அப்புறம் 39 அங்கெல்லாம் பொல்யூஷன் வாட்டர் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் ஆனதுல இருந்து இவங்க ரெடி பண்றன்ற பேர்ல அது இன்னும் வந்துட்டு அது ரெடியாவே ஆகல. நேத்து வந்துச்சு தண்ணி பப்ளிக் சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன், நேற்று வந்துச்சுமா, இன்னைக்கு இன்னும் வரல. என்ன திரும்ப லாரி அமைச்சிருக்கீங்க? இல்லை திரும்பவும் பள்ளம் போட்டு பாக்குறாங்க. நான் ஒரு 4 நாள் முன்னாடி கால் ஹாஸ்பிட்டல் எவனோட வார்டு ஃபுல்லாவே ஆர்ச்சி இருப்பாங்க. ஆர்ச்சி ஃபுல்லா எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு இந்த சைடு இருந்து ஹோல்ஸ் போட்டு பேக் சைடுக்கா எடுத்து அதை ரெடி பண்ணுவாங்க. மெட்ரோ வாட்டர் லைன் போகுது அண்டர் கிரவுண்ட்லயும் வரும், லாரியும் பாதி வந்து லாரி போகும், பாதி வந்து அண்டர் கிரவுண்ட். ஒரு நாளைக்கு எத்தனை லாரி வரும்? ஒரு நாளைக்கு வந்துட்டு தண்ணி இல்லாத பட்சத்துல நிறைய லாரி வரும் வார்டுக்கு. 43க்கு மொத்தம் எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு 1 to 1 நாளுக்கு லாரி வரும். எத்தனை லாரி வரும் தண்ணி இல்லாத? 35,000 பேர் இருக்காங்களா? ஆமா 35,000 பேருக்கு எவ்வளவு லாரி சப்ளை பண்றாங்க? 35,000 பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எங்க வந்து 5 லாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 43 5 லாரி வருது. 5 லாரி இருக்குன்னா அது வந்துட்டு போயிட்டு வரும். ரொட்டேஷனா அது மூவ் ஆயிடும். ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு தெருவுக்கு எல்லா சின்டாக்ஸ் இருக்காதுங்க. அது வந்து லாரியே நிக்கும். ஓஸ் மூலியமா குட்டி சந்து தானே, அவங்களுக்கு அது ஓஸ் போகும். அந்த எல்லாருமே பக்கத்துல அப்படி அவங்க ஜாயின் கொடுத்து அதை வந்து எடுத்துப்பாங்க. தண்ணி பிரச்சனை இவங்களுக்கு இது முன்னாடி நான் கொடுத்ததே கிடையாது. தண்ணி பிரச்சனை இருந்ததே கிடையாது. கரெக்டா சப்ளை பண்ணுவாங்க. அது வந்து ப்ராப்ளம் இல்ல. மெட்ரோ அதை பத்தி ட்ரைனேஜ் ப்ராப்ளம் தான் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. ஆமா ட்ரைனேஜ் ப்ராப்ளம் தான் இஷ்யூவா இருக்கு. அதுக்கு ஒரு பைப் லைன் கொடுத்து பெரிய, ஏன்னா இப்ப மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. அதனால வந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம பைப் வந்துட்டு கொடுத்தாதான் அது நம்மளுக்கு இதுவா. ஒரு எஸ்டிமேஷன் போட்டிருக்கீங்களா? ட்ரைனேஜ் என்ன பகுதியில ட்ரைனேஜ்? அது நான் வந்ததுல இருந்து சொல்லிட்டு தாங்க இருக்கேன். இல்ல நீங்க ஒரு எஸ்டிமேஷன் போட்டு மாமன்றத்துல நீங்க பேசியிருக்கீங்களா? நான் சொல்றேன் அது வேற துறை. அவங்களால ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். ரெக்கமெண்ட் தான் பண்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லதான் முடியும். அவங்களால அது தீர்வு காண முடியல. இதே அது கார்பரேஷன் கிட்ட வந்துச்சுன்னா அது அவங்க தீர்வு காணிடுவாங்க. அது தீர்வு தெரிஞ்சிடும் அப்படின்றப்பதான் எங்க மேயர் எங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு பேசுற குறைகளையும் வந்து நிச்சயமா நிவர்த்தி செய்வாங்க. அரசு கவனத்துக்கு கொண்டு போவோம். எம்எல்ஏ எபினேஸ்வர் அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு போவோம். மாவட்ட செயலாளர் இருக்காரு, துறை அதிகாரிகள்லாம் பார்க்குறாங்க. அதனால இது வந்து ஓப்பனாக பேசுறது ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து யாரும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி என்னோட தொகுதியில இருக்கிறது நீங்க உங்க பிரச்சனைகள் சொல்றதுனால கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இந்த 3 வருஷத்துல என்ன சாதிக்கணும் இல்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு மக்கள் கிட்ட வந்துட்டு எதுவுமே நான் பண்ணல அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. இப்போதைக்கு அந்த ஒரு கோட்ரஸ் தான் இருக்கு. ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா ட்ரைனேஜ் ப்ராப்ளத்தை வந்துட்டு முடிஞ்ச அளவு நான் வந்துட்டு ஸ்ட்ரீட்ல எங்கேயும் வராத அளவுக்கு அது வந்துட்டு வந்தாலும் ஒரு
எஸ்டிமேட் போட்டு அந்தந்த இடத்துல அந்தந்த வேலையை அப்பப்போ முடிச்சு அதை கிளியர் பண்ணி விட்டுறது. ஓகே. இப்போ நீங்க உன்னோட வார்டை போய் நீங்க தாராளமா நீங்க சுத்தி பார்த்தா கூட எதுவுமே. ஜோன் டிவிஷனல் மீட்டிங்ஸ் போடுறீங்களா? மாசம் மந்த்லி போடுறோம். மந்த்லி மீட்டிங். அந்த மீட்டிங்ல நீங்க இந்த குறைகள்லாம் சொல்லிருக்கீங்களா? குறைகள் சொல்லாமலே இருக்க முடியாது. மக்களுக்கு தேவை என்னவோ அதை நாங்க சேர்மன் வந்துட்டு அதிகாரி கிட்ட சொல்லுவாங்க. கமிட்டி மெம்பர் தானே அவரு? ஆமா, அதிகாரிகிட்ட சொல்லுவாங்க, பண்ணி விடுங்கப்பா, என்னப்பா இது பண்றது இவ்வளவு நேரமா, அவரும் சப்போர்ட் பண்ணி தான் சொல்லுவாரு. ஆனா இன்னும் அதுக்கு வரைக்கும் ஒரு ஆர்டர் போடல கோட்டர்ஸ் கட்டுறதுக்கு இன்னும். ஆமா, அது டிலே ஆகிட்டே இருக்கு. தலைவர் தான் அது முடிவெடுக்கணும். தலைவர் தான் முடிவெடுக்கணும். டைரக்டா தலைவர் முடிவெடுத்தா அது சாங்ஷன் ஆயிடும். மக்கள்லாம் சொல்றாங்க, நாங்க வந்துட்டு செக்ரட்டரியில போறோம், நீங்க சொல்லுங்க, நாங்க அங்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மீறி அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகே. அந்த மாதிரி ரெண்டு முக்கியமான மேஜர் பிரச்சனைகள் உங்களுக்கு. ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்கு, ரெண்டாவது குடிசை மாற்று. 3000 மக்களுக்கு வந்து ஒரு கோட்டர்ஸ் கட்டி கொடுக்கணும்னு அங்க ஒரு 3000 ஓட்டு இருக்கு. அது வந்துட்டு நம்ம சீர் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்பவுமே நம்ம சிறப்பான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அந்த சிறப்பான ஆட்சியில இதையும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நம்ம இன்னும் சிறப்பா இருக்கும். இந்த 2 வருஷத்துல நீங்க ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல மன நிறைவான ஒரு விஷயம், இந்த மக்கள் பணியில ஏதாச்சும் ஒரு மன நிறைவான ஒரு விஷயம் இருக்குல்ல உங்களுக்கு? அது மாதிரி எதனா ஒரு சம்பவங்கள், நிகழ்வுகள் ஏதாச்சும் உங்களுக்கு? நான் டெய்லி அவங்கள வந்து பேசி அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதே எனக்கு அதுவே பெரிய மன நிறைவு தான். அதுவே நிறைவா இருக்கு. அவங்க என்ன எதுவுமே ஆஷாவோ எதுவுமே இது பண்ணது கிடையாது. நம்ம போனா கூட அவங்க எதுவுமே இது பண்ண மாட்டாங்க, நல்லா பேசுவாங்க. எனக்கு அவங்க கிட்ட போனாலே எனக்கு நிறைவா இருக்கும். எனக்கும் நிறைவா இருக்கும். 2 வருஷமா உங்களுக்கு நிறைவா இருக்கு. நான் சந்தோஷமா என்னோட பணியை நான் செய்யறேன். ஓகே. ஆமா. வேற உங்களுடைய வருங்கால அந்த பெண்களுக்கு, பெண் சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? பெண் சமுதாயம் வந்துட்டு எப்பவுமே வந்து தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனே வாழணும். அவங்க தைரியமா ஒரு காரியமும் செய்யறது வந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலிக்கோ மற்ற நம்ம சமூகத்துல இருக்க மற்ற பெண்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இளைஞர்களுக்கு என்ன சொல்றீங்க? இளைஞர்களுக்கு வந்துட்டு தலைவர் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வேலை வாய்ப்புல இருந்து எல்லாமே வந்துட்டு நிறைய வேலை வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு இளைஞர் வந்து கரெக்டான வழியில அவங்க போகணும். தப்பான வந்துட்டு நண்பரோட சேர்ந்து தவறான சமூக எதுவும் பண்ணாம அவங்க நல்ல முறையில போகணும்னு தான் நான் கேட்கறேன். உங்க வார்டு மக்களுக்கு, 43 வார்டு மக்களுக்கு நீங்க ஒரு கவுன்சிலரா, மாமன்ற உறுப்பினரா என்ன சொல்ல வரீங்க? பகுதி மக்கள் வந்துட்டு இளைஞரா இருக்கட்டும், மகளிரா இருக்கட்டும், எந்த பாகுபாடும் கிடையாது. யாரு வேணாலும் எப்ப வேணாலும் நான் வந்து அவங்களுக்கு சேவைகளை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். எப்போ வேணாலும் என் ஆபீஸ் வரலாம். அவங்க என்ன கேட்டாலும் அவங்களுக்கான பணிகளை நான் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி அநேக விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. 43வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி பவித்ரா நரேஷ் குமார் அவர்களோட கூட நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. மக்களோட கூட ரொம்ப தொடர்புல இருக்கிறாரு. மக்களும் அவர்களோடு கூட ஐக்கியமாக இருக்கிறார்கள். 2 விஷயங்கள் தான் அவர் முன்னெடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த 43வது வார்டில் ட்ரைனேஜ் பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த ட்ரைனேஜ் பிரச்சனைகள் சரி செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார். 2வது வந்து சிங்காரவேல நகர் பகுதியில் இருக்கிற அந்த 3000 மக்களுக்கு ஒரு கோட்டர்ஸ் கட்டி கொடுக்க வேண்டும், குடிசை மாற்று வாரியத்தில் அனுமதி வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த தொகுதி எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், அமைச்சர், துறை அமைச்சர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு. நிச்சயமா இந்த அதிமுக கோட்டையாக இருந்தது திமுக கோட்டையாக மாறி இன்று திமுக எம்எல்ஏ இந்த பகுதியில் இருக்க வருகிற 2026 சட்டமன்ற தொகுதியை எதிர்கொள்ள இந்த பகுதி மக்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு கவனத்தை அனைத்து துறை நிர்வாகிகளும் தொகுதி எம்எல்ஏ செய்வது மிகவும் சால சிறந்ததாக இருக்கும். அதை தான் இந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த மக்களுடைய பிரச்சனைகளை சரி செய்வார் முதல்வர் என்ற ஒரு நம்பிக்கையில இதை முதல்வர்களுடைய கவனத்திற்கும் இந்த தொகுதி எம்எல்ஏ திரு எபினேசர் அவர்கள் கவனத்திற்கும்
மாவட்ட செயலாளர் ஆர்டி சேகர் அவருடைய கவனத்திற்கும் இதை நாங்கள் கொண்டு செல்கிறோம். நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் நம்ம ஊர் கவுன்சில் பகுதியில் வேறொரு மாமன்ற உறுப்பினர்கள் கூட நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.